சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூரை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த தொகுதியில் தாவேகா சார்பில் நடிகர் ராகவா லாரன்ஸ் போட்டியிடலாம் என்று கடந்த சில நாட்களாக தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த தகவல்கள் தொடர்பாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார். அந்த பதிவில், திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்ற செய்தி பல ஊடகங்களில் பரவி வருகிறது. இது குறித்து விளக்கம் கேட்டு என் ஊடக நண்பர்கள் பலரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்கவும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் அதிகமாக பேசப்படும் நிலையில் இது பற்றி நான் நேரடியாக ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன். தற்போது நான் பென்சி திரைப்பட படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறேன். என் படப்பிடிப்பு ஜூன் 10ஆம் தேதி முடிவடைகிறது. என் தாயாரின் ஆசிர்வாதத்துடன் என் வாழ்க்கை தொடர்பான ஒரு முக்கியமான முடிவை ஜூன் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு அறிவிக்கிறேன் என்று கூறியிருந்தார். நடிகர் ராகவா லாரன்ஸ் தற்போது பென்சி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். தமிழ் சினிமாவில் டான்ஸ் மாஸ்டராக இருந்து ஹீரோவாக மாறிய லாரன்ஸ் முதலமைச்சர் விஜய்க்கு நெருங்கிய நண்பரும் கூட. இருவரும் பல திரைப்படங்களில் ஒன்றாக பணியாற்றியுள்ளனர். இருவரும் பல திரைப்படங்களில் ஒன்றாக சேர்ந்து நடனமும் ஆடியுள்ளனர். இவர்களின் காம்போ ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. குறிப்பாக தாம் தக்க தீம் தக்க பாடலில் இவர்கள் இருவரும் ஆடிய நடனம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த நட்பில் லாரன்ஸ் தாவேகாவில் இணைந்து திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என கூறப்பட்டு வரும் நிலையில் 11ஆம் தேதி அதற்கு விடை கிடைக்க உள்ளது என்று ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வரும் இந்த செய்தி ராகவா லாரன்ஸ் அறிவித்துள்ளார். நேயர்களே, நடிகர் ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவாரா அல்லது மாட்டாரா? அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.